Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாலஜி சீடெட் சப்ஜெக்ட்டுக்கு கான்செப்டிவ் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஆல்ரெடி 3 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது வீடியோ. ஸோ அண்டர் திஸ் லெசன் நம்ம வந்து சைல்ட் சைக்காலஜி பற்றி பார்த்துட்டோம். இந்த கான்செப்ட் டெவலப்மெண்ட் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கான்செப்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம கேரக்டரிஸ்டிக் பார்த்துட்டோம், ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம், பிரின்சிபல்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். அதாவது வளர்ச்சியின் களங்கள். ஓகே, டொமைன்ஸ் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா வளர்ச்சியின் களங்கள். ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம இங்கே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம க்ரோத் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ வளர்ச்சி நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஃபிசிக்கலாக இருக்கிறது ஒரு உடல் வளர்ச்சி அப்படின்றப்போ க்ரோத்துனுவோம். டெவலப்மெண்ட்டுன்றது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் சார்ந்தது, எல்லா விஷயத்துலையும் வந்து கை தேர்ந்தவங்களாம் நம்ம வளர்றது தான் என்ன சொல்லுவோம், நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் ஒன்றுனா பார்க்க போகிறோம். காக்னிட்டிவ், ஃபிசிக்கல், ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார், அப்புறம் சோஷியல், இமோஷனல், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாத்த பற்றினது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது, காக்னிட்டிவ் அப்படின்னா மைண்ட் சம்மந்தப்பட்டது. அதாவது இது வந்து அறிவாற்றல். ஓகே, ஸோ அறிவாற்றல் சம்மந்தப்பட்ட ஒரு வளர்ச்சியாக நம்ம இங்கே பார்க்குறோம். அறிவாற்றல் வளர்ச்சி. ஸோ அறிவாற்றல் வளர்ச்சி அப்படின்றது எதை நோக்கி இருக்கு அப்படின்னா சிந்தனை, பகுத்தறிவு, முடிவெடுக்கிற தன்மை, நினைவாற்றல், அப்புறம் ஒரு கருத்துக்கள் எப்படி ஒருத்தவங்க உருவாக்குறாங்க, அவங்க கற்பனை திறன், ஸோ அவங்களுடைய இது எல்லாமே வந்து இதில் இருக்குது நமக்கு. ஸோ இந்த காக்னிட்டிவ்க்கு உள்ளார நமக்கு இன்னொன்று என்ன வருதுன்னா மொழி வளர்ச்சி பற்றி வருது. இந்த மொழி வளர்ச்சி நம்ம இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிவாற்றல் வளர்ச்சி. ஸோ அறிவு சார்ந்த திறன்களை வந்து நம்ம மாற்றுறது நம்ம எப்படி, அது வந்து இது வந்து ஒரு களம். ஸோ டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இது ஒரு 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 காரியமாக இருக்குது. இது நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல். ஃபிசிக்கல் அப்படின்றப்போ உடல் வளர்ச்சி. ஓகே, ஸோ உடல் வளர்ச்சி அப்படின்னுவோம். இல்லை அப்படின்னா இதை வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா மோட்டார் திறன்கள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அதாவது மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து நமக்கு உடல் வளர்ச்சி கூட தான் வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய உடல் அமைப்புல இருக்கிற மாற்றங்கள். அதாவது அவங்க எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து செயல்திறன் வந்து அவங்களுக்கு இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு அவங்க உடம்புல இருக்க தசைகளை வந்து அவங்க உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ அந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட், அப்புறம் கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு கீழே வந்து 2 வருது. ஸோ ஒன்று வந்து ஃபைன் மோட்டார், அதுக்கப்புறமேட்டு கிராஸ் மோட்டார். ஸோ இந்த ஃபைன் மோட்டார் அப்படின்றத நம்ம என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபைன் மோட்டார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண் தசை இயக்குத்திறன். ஸோ இது என்ன அப்படின்னா நுண் தசை இயக்குத்திறன். ஸோ நுண் தசை அப்படின்றப்ப என்னன்னா ஒரு விஷயங்கள், அதாவது நம்ம உடம்புல நமக்கு வந்து ஒரு குட்டி குட்டி பாகங்கள், நம்ம உடல் பாகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இயங்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும் நமக்கு இந்த ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன காரியங்கள், அதாவது ஒரு ஓவியம் வரைகிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், ஒரு ஊசி நூல் கோர்க்கிற மாதிரி சின்ன சின்ன ஊசி வேலைப்பாடுகள், அதாவது இது மாதிரி ஒரு பேனாவை பிடிக்கிற ஒரு காரியங்கள், இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சின்ன தசைகள், அதாவது சின்ன சின்ன தசைகள் செயல்படுறது தான் வந்து ஃபைன் மோட்டார் அப்படின்றது. கிராஸ் மோட்டார்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா மொத்த மோட்டார் திறன்கள்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா மிகு உடல் அசைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகு உடல் அசைவுகள். ஸோ மிகு உடல் அசைவுனா நமக்கு உடம்புல இருக்கிற பெரிய தசைகள். பெரிய தசைகள் அப்படின்றப்ப பெரிய தசைகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யறது. அதாவது நமக்கு வந்து இது யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா அத்லெட்ஸ், அதாவது அந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவங்க,
அதாவது அது மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து ஒரு இதுல வந்து எப்படி அத்லெட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து குதிக்கிறதாகட்டும், ஒரு பெரிய ஒரு ட்ரெக்கிங் மாதிரி அவங்க போறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட், மிகு உடல் அசைவுகள்னு சொல்லலாம். இல்லைன்னா இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொத்த மோட்டார் வளர்ச்சி அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மொத்த மோட்டார் வளர்ச்சி அப்படின்ட்டும் உங்களுக்கு சில பாட புத்தகத்தில் இருக்கும், சில இடத்துல மிகு உடல் அசைவுகள் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி வருதுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இமோஷனல் அப்படின்றப்போ நமக்கு வந்து சமூக உணர்ச்சி. ஸோ சோஷியல் அப்படின்றப்போ நம்ம வந்து சமூகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இமோஷனல் அப்படின்றப்போ நம்ம வந்து உணர்ச்சிகளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்மளுடைய சமூகம் சார்ந்ததாகவும் உணர்ச்சிகள் சார்ந்ததாகவும் இருக்கும். நம்ம வந்து மற்றவர்களிடம் நம்ம தொடர்பு கொள்றது, நம்ம எப்படி தொடர்பு கொள்கிறோம், எப்படி நம்மளுடைய மனநிலை இருக்குது, ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அடுத்தவங்களை புரிஞ்சு கொள்ற திறன் எப்படி இருக்குது, அது நமக்கு சமநிலையா இருக்கா, சமநிலையா இல்லை அப்படின்னா அதை எப்படி நான் வந்து மேம்படுத்துவது அப்படின்றது தான் இந்த சோஷியல் இமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு சமூக வளர்ச்சி வந்து நமக்கு ரொம்பவே தேவை, உணர்ச்சி வந்து நமக்கு வந்து ரொம்பவே நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதாவது மொழி வளர்ச்சி. ஸோ மொழி வளர்ச்சி எதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய அறிவு சார்ந்து நம்ம வந்து யோசிக்கிற காரியங்களை நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள வேணும். நமக்கு அடுத்தவங்கள்ட்ட பகிர்வதற்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்பட காரியங்கள் என்னதுன்னா மொழி. ஸோ மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவாற்றல் வளர்ச்சி பார்த்தோம்ல, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொழி வளர்ச்சி அப்படின்றது. இதுவும் ஒரு முக்கியமான களமாக இருக்குது வளர்ச்சியின் களங்களில். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது எப்படி வந்து ஒரு 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 மனிதன் வந்து சமூகத்தில் அவனோட உணர்ச்சி, அவங்களுடைய சமூகத்தின் காரியங்களை வந்து அவன் எப்படி வந்து அவன் வந்து பங்கேற்று கொள்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து மாரல் டெவலப்மெண்ட். ஸோ மாரல்ன்றப்போ ஒருத்தனுக்கு வேண்டிய வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க எப்படி யோசிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த அந்த காரியங்களை தான் நம்ம இங்கே வந்து மாரல் டெவலப்மெண்ட். மாரல் அப்படின்றப்போ நம்ம அதை அறநெறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அறநெறி வளர்ச்சி அப்படின்றது தான். அறநெறி வளர்ச்சி அப்படின்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இருக்கிறோம், அடுத்தவங்களை நம்ம எப்படி நடத்துகிறோம், நம்ம வந்து இப்போ வந்து குழந்தைங்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஒருத்தரும் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள புரிந்து கொண்டு அடுத்தவங்களை நம்ம வந்து நடத்துகிறோம், அவங்க ஒழுக்கங்கள் ஆகட்டும் எல்லாவற்றையும் நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், அடுத்தவங்களை புரிதல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அறநெறி வளர்ச்சி அதாவது மாரல் டெவலப்மெண்ட்டில் வந்துடும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காக்னிட்டிவ் கீழே கூட நம்ம இதை சொல்லிடலாம் நமக்கு. ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இல்லை நீங்கள் அறநெறி வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணலாம், சோஷியல் கீழே கொண்டு போயிடலாம், லாங்குவேஜ் வந்து காக்னிட்டிவ் கீழே கொண்டு போயிடலாம், ஃபைன் மோட்டார் கிராஸ் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கீழே கொண்டு போயிடலாம். ஸோ டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் மூணாக பிரியுது மேஜராக சொல்ல போனால். ஒன்று காக்னிட்டிவ், ஃபிசிக்கலு, சோஷியல், இமோஷனலு. ஸோ காக்னிட்டிவ் கீழே வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வருது, ஃபிசிக்கலுக்கு கீழே வந்து மோட்டார் அதாவது ஃபைன் மோட்டாரும் கிராஸ் மோட்டாரும் வருது, சோஷியல் இமோஷனல் கீழே வந்து நமக்கு மாரல் டெவலப்மெண்ட் அதாவது அறநெறி வளர்ச்சி நமக்கு வருது. ஸோ இவ்வளோதான் வந்து நம்மளுடைய டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் டெவலப்மெண்ட்டில் வளர்ச்சி நிலைகள் இருக்குது, நமக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. அது ஒன்று மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது முடிஞ்சிடும். நமக்கு அந்த சைல்டு டெவலப்மெண்ட்டில் கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டை பற்றின காரியங்கள் நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தடுத்த கான்செப்ட் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இனி அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் திரும்ப போடுறேன். நான் உங்களுக்கு சயின்ஸ் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். இதில் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தமிழில் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் வீடியோவும் கவனிங்க, அதுவுமே உங்களுக்கு புரிய எளிதாக தான் இருக்கும் கண்டிப்பாக. See you again another video. Thank you everyone.